கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்பட்டதாக வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்பு நாளில் கூட டேவிட் பிரனாட் என்ற ஒரு மிஷினரி குறித்து நீங்கள் வாசித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். இவர் வட அமெரிக்காவில் மலைவாழ் மக்கள் மத்தியில் போய் தங்கி அவர்களோடு ஊழியம் செய்து வந்தார். ஆனால் அவருக்கு அங்கு வரவேற்பு பெருசாக இல்லை. அங்குள்ள மலைவாழ் ஜாதியினர் என்ன செய்யறாங்க, இவர் எப்படியோ கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறாங்க. மிஷினரிகளுக்கு உள்ள சவால் என்னன்னு சொன்னால், அவர்கள் எங்கெங்கெல்லாம் போய் ஊழியம் செய்கிறாங்களோ அங்கெல்லாம் அவர்களை கொல்லுவதற்கும் அவருடைய ஊழியத்தை தடை செய்வதற்கும் ஒரு பெரிய கூட்டம் இருந்தது. ஆனால் சில இடங்களில் வரவேற்பு கிடைத்தது. ஆனால் சில இடங்களில் அவர்கள் இரத்த சாட்சியாக மரித்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் டேவிட் பிரனாட் அவருடைய வாழ்க்கையில் பல அற்புதங்கள் நடந்தாலும் ஒரு அற்புதத்தை வாசிக்க இருந்தது. அதை இன்றைய நாளில் நம்மளுடைய வாழ்க்கையோடு கூட நம்ம ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். என்ன ஒரு அற்புதம் அவருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னு சொன்னால், ஒரு சமயம் அவருடைய கூடாரத்துக்குள்ளாக அவர் வழக்கமாக முழங்கால் படியிட்டு ஜெபிப்பதற்காக சென்றிருக்கிறாரு. அப்படி அவர் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக ஒரு 4-5 மலைவாழ் மக்கள் அந்த கூடாரத்துக்குள்ளே நுழையிறாங்க. ஆனால் அங்கே நுழையும் போது அங்கே ஒரு காட்சியை பார்க்குறாங்க. அந்த காட்சியை கண்ட உடனே இவர்களுக்கு கொல்ல வந்தவர்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னன்னு சொன்னால், அங்கே ஒரு நல்ல பாம்பு பிரனாடுக்கு பின்னால் படம் எடுத்து அவரை கொல்ல வேண்டும் என்பதற்காக, அவரை கொத்துவதற்காக காத்து கொண்டிருக்கிறது அப்படி என்பதை இவர்கள் பார்க்குறாங்க. ஆஹா, அப்போ இதை பார்த்த உடனே, எப்பா நமக்கு வந்த வேலை மிச்சமாகி போச்சு, இந்த பாம்பை இவரை இப்போ கொல்ல போகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்கள, அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போது அங்கே நடந்த ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், அந்த பாம்பு படம் எடுத்து கொண்டிருந்த பாம்பு திடீர்னு தன்னுடைய தலையை கீழே போட்டு சர்ரென்று ஊர்ந்து அது வெளியே போய்விட்டது அப்படி என்று பார்க்கிறோம். ஆனால் இவங்க நினைத்தது ஒன்று, அங்கே நடக்கிறது ஒன்று. ஆனால் டேவிட் பிரனாட் அவர்கள் பாம்பு வந்ததையும் கவனிக்கலை, பாம்பு படம் எடுத்ததையும் கவனிக்கலை, தன்னை கொல்ல வந்தவர்களையும் அவர் கவனிக்கலை. அவர் பாட்னு பரலோக பிதாவை நோக்கி அவர் தொடர்ந்து தன்னுடைய ஊழிய காரியங்களை குறித்து அவர் அங்கு ஜெபித்து கொண்டிருந்ததை பார்க்க முடிகிறது. இந்த அற்புத காட்சியை பார்த்த உடனே அந்த மக்கள் வாயடைத்து போய், என்னடா இது, இப்படி ஒரு காரியத்தை நம்ம பார்க்கலையே இதுவரைக்கும் அப்படின்னு சொல்லி அவரை கொல்ல வந்தவர்கள் கடைசியாக இயேசுவின் சீஷராக மாறினார்கள் என்ற ஒரு அதிசயத்தை அவருடைய வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்கள, இதே போல் அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 1-10 வரைக்கும் நீங்கள் வாசித்தீங்கன்னா, மால்தாள் தீவில் பவுலினுடைய கையை சுற்றி அந்த விரியன் பாம்பு நெருப்பில் அப்படியே உதறி வீசிய போது பவுலை கொலைக்காரன் என்று கூறிய மக்கள் பின்பு பவுலை தேவராக, கடவுளாக அந்த இடத்துல கொண்டாடுறாங்க. ஏன்னு சொன்னால், என்ன இது, இப்படிப்பட்ட ஒரு விஷமுள்ள ஒரு பாம்பு, விரியன் பாம்பு கொத்தி இவர் சாவாருன்னு பார்த்தா உயிரோடு இருக்கிறார அப்படி என்று அங்கு மக்கள் அந்த மால்தா தீவில் அதிசயப்பட்டார்கள் என்று பார்க்கலாம். அதை படிங்க, அதை குறித்து இப்போ விவரித்து பேசினா நேரம் போயின்னு இருக்கோம். இந்த இடத்துல டேவிட் பிரனாட் அவர்களுக்கு அப்போ பிரியமானவர்களே, காலங்காலமாக தேவன் அற்புதம் செய்கிறாரா என்றால் செய்கிறார். பல விதங்களிலே தேவன் அற்புதம் செய்கிறார், அதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த விஷயத்தை வாசிக்கும் பொழுது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னு சொன்னால், தேவனுக்காக உண்மையாக பணி செய்ய தன்னை அர்ப்பணித்து, அது எந்த பணியாக இருந்தாலும் சரி, மிஷினரி பணியாக இருந்தாலும் சரி, சின்ன சின்ன பணியாக இருந்தாலும் சரி, நம்மளுடைய வாழ்க்கையில் உண்மையாக நடக்கிற பணியாக இருந்தாலும் சரி, வேலை ஸ்தலங்களில் உண்மையாக நடக்கிற பணியாக இருந்தாலும் சரி, இல்லை ட்ராக்ஸ் கொடுக்குறதுல உண்மையாக பணியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒப்பித்தாலில், ஹாஸ்பிட்டலில், இல்லை ஜெயிலில், இல்லை கடத்தெருவில், இல்லை ரயில்வே ஸ்டேஷனில், இல்லை சபையில், எங்கேயோ எப்படியோ தன்னை தாழ்த்தி தான் ஒன்றும் இல்லை என்று பெருமை பாராட்டாதபடி, மேட்டிமை இல்லாதபடி, நான் ஒன்றும் இல்லை என்று என்னுடைய கடமையை மாத்திரம் நான் செய்கிறேன்னு சொல்லி உத்தமம் உண்மையாக நீங்களும் நானும் தேவனுக்காக பணி செய்ய அர்ப்பணித்து பணி செய்யும் பொழுது, நம்ம யாராவது நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, இல்லை தந்திரமாக நம்மை மாட்டிவிட வந்தாலும் சரி, கொல்ல வந்தாலும் சரி, அங்கு தேவன் நமக்காக இடைபடுவார். அதே நேரத்தில் நமக்கு விரோதமாக எழும்புபவர்கள் கூட
நமக்கு நண்பர்களாகவோ இல்லை நம்மோடு சமாதானம் உள்ளவர்களாகவோ இல்லை கர்த்தரை ஏற்றுக்கொள்வர்களாகவோ மாற்றுவதற்கும் தேவன் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். அதை தேவனாலையும் செய்ய முடியும். அதே வேளைகளில் சில வேளைகளில் நமக்கு வருகின்ற ஆபத்திலும் கூட தேவனுக்காக நாம் இரத்த சாட்சியாகவோ இல்லை உண்மையான சாட்சி உள்ளவர்களாகவோ மரிப்பதற்காக கூட தேவன் நம்மை விட்டும் விடலாம். எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், தேவனுக்கு உண்மையாக டேவிட் பிரெனாண்ட் அவர்கள் அப்படித்தான். அவரை கொல்ல வந்தவர்களையும் அவர் கவனிக்கலை, பாம்பையும் கவனிக்கலை. ஆனால் ரெண்டு சம்பவத்துலேயும் தேவன் அப்படியே மாற்றி விடுறாரு பாருங்களேன். ஒரு அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள். கொல்ல வந்தவனும் மனம் திரும்பிடுறான், இயேசுவின் சீடராக மாறிடுறான், பாம்பும் கொத்தாமல் போயிடுச்சு. இப்படி பலருடைய மிஷினரி வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை நான் வாசித்திருக்கிறேன், ருசித்திருக்கிறேன். பல அற்புதங்களும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நான் ஃப்ரான்ஸ்லேயும் சரி இந்தியாவிலையும் சரி கண்டிருக்கிறேன். தேவன் இன்றும் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். நமக்கு விரோதமாக எழும்புபவர்கள், நமக்கு குழி வெட்டுபவர்கள் எல்லாம் அவர்களே அந்த குழியில் விழுந்திருக்கிறார்கள். ஃப்ரான்ஸில் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் செய்த அநேக அற்புதங்களை சாட்சியாக என்னால் சொல்ல முடியும். எனக்கு விரோதமாக பாருங்கள், இவருக்கு விரோதமாகத்தான் வந்தார்கள் கொல்ல வேண்டும் என்று. பாம்பும் கொல்லும் என்று நினைத்தார்கள். ஆனால் பாம்பும் கொல்லலை, இவர்களும் கொல்ல முடியல. கடைசியில் இவர்கள் மனம் மாறியது. தேவன் அப்படியாக உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செய்ய முடியும் பிரியமானவர்களே. ஆனால் ஒரே ஒரு காரியம், அவருக்கு உண்மையாக பணி செய்யணும், அதுதான். இவர் அப்படி தான் உண்மையாக பணி செஞ்சார். அவருடைய நோக்கம் என்ன? அது அங்குள்ள அந்த மலைவாழ் ஜாதி மக்கள், மூட நம்பிக்கையில் இருக்கிற மக்கள், காட்டுமிராண்டித்தனமாக இருக்கிற மக்கள், இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறியாத மக்கள், எதையோ வணங்கி கொண்டிருக்கிற மக்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று, கர்த்தருடைய அன்பு, தேவனுடைய அன்பு, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அந்த மக்களுக்கு போக வேண்டும் என்று அவர் உண்மையாக அங்கே பணி செய்யும்பொழுது தேவன் அவரை அங்கு அற்புதமாக வழிநடத்தினார் என்று பார்க்கிறோம். பல தேவ மனிதர்களுக்கு தேவன் அப்படியாக இடைபெற்றிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, உண்மையாய் தேவனுக்கு இருப்போம். நம்மால் முடிந்த காரியங்களை, சிறிய காரியங்களாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு உண்மையாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எந்தவித ஒரு பெருமையும் இல்லாதபடி, எந்தவித ஒரு பாகுபாடும் இல்லாதபடி நாம் தேவனுக்காக தொண்டு செய்யும்போது தேவன் கண்டிப்பாக அதை அங்கீகரிக்கிறார், அதை ஏற்றுக்கொள்கிறார். அதன் மூலமாக நம்மையும் அவர் வழிநடத்துகிறார். அவருடைய பணிக்காக நம்மையும் தொடர்ந்து அவர் பயன்படுத்துவார் என்ற அந்த நம்பிக்கையோடு நாம் முன்னேறுவோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டவரே, டேவிட் பிரெனாண்டுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். அவருடைய ஊழிய பணிக்காக, அவர் மூலமாக அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, உமக்கு உண்மையாக நாங்கள் பணி செய்ய, பெருமை மேட்டிமை இல்லாதபடி பணி செய்ய, எங்களுக்கு கொடுத்த அந்த கடமையை மாத்திரம் நாங்கள் செய்தோம் என்ற அந்த எண்ணத்தோடு உமக்கு நாங்கள் பணி செய்ய, உமக்கு அடிமையாக இருந்து நாங்கள் பணி செய்யும் பொழுது ஆண்டவரே, நீர் எங்களுக்காக நீர் அநேக காரியங்களை ஏற்கனவே செய்திருக்கிறீர், இனிமேலும் செய்வீர் என்ற அந்த நன்றி உணர்வோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் தாழ்மையோடு ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென்.